இது தேர்தல் காலம் என்பதால நிறைய பொய்களை அரசியல் அரங்கிலே நாங்கள் பார்க்கிறோம். முன்னர் சொல்லப்பட்ட பல பொய்கள் இப்போது அவற்றிலிருந்து பிறழ்ந்து உண்மைகளாக வெளிவருவதையும் பார்க்கிறோம். ஆக எது பொய் எது உண்மை என்பதை அலசி ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு நம்மிடமே இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இந்த தண்ணீரையும் பாலையும் கலந்தால் அன்னம் தனியாக பாலை எடுத்து உண்ணும் என்று சொல்லப்படுகிற கதைகள் போல வருகின்ற ஏராளமான தகவல்கள், செய்திகள், பரப்புரைகள் இவற்றிலே இருந்து எது உண்மை எது பொய் என்பதை நாமே ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அறிய வேண்டிய ஒரு அவசியம் இந்த காலகட்டத்திலே அதிகமாக எழுந்திருப்பதை பார்க்கிறோம். இப்படித்தான் அண்மையிலே அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஒரு முக்கியமான விடயத்தை பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணியை தொடங்கி இருப்பதாக ஆளுந்தரப்பு தெரிவித்திருக்கிறது. செலவின மதிப்பீடுகளை அமைச்சரவை திரைசேரிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை கூட்ட முடிவுகளை பகிர்ந்து கொள்கிற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். முக்கியமாக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே தனிநபர் வரியை குறைப்பது தொடர்பான பரிந்துரைகள் இடம்பெறும் என்று அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31 வரை மாத்திரமே வரவு செலவு திட்டத்திலே பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் ஜனவரியிலே ஓய்வூதியம், அஸ்வசம உள்ளிட்ட மானியங்களை வழங்க முடியாது. எனவே தற்போது வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான செலவின மதிப்பீடுகளை அமைச்சரவை திரைசேரிக்கு அறிவித்திருக்கிறது. மாதாந்தம் 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை உள்ளடக்கி அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தை 24 மற்றும் 50% அதிகரிப்பது, குறைந்தபட்ச சம்பளத்தை 55,000 ரூபாவாக வழங்குவதற்கான யோசனையும் இவற்றிலே உள்ளடக்கப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் பிரகாரம் வருமானம் ஈட்டும் போது செலுத்தப்படும் வரி தொடர்பிலே அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள் மற்றது தொழில் வல்லுநர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை முன்மொழிந்திருக்கிறது. உத்தேச பொருளாதார வளர்ச்சி வேகம் 3% காணப்பட்ட போதும் கடந்த காலாண்டுகளிலே 5% வரை பொருளாதார வளர்ச்சி வேகத்தை திறம்பட பேண முடிந்திருக்கிறது. எனவே அதன் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வருமான வரியை குறைப்பது தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகளை ஏற்று இந்த வரி குறைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரி வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலே இந்த ஆண்டு கடன் மீள் செலுத்துதல் உள்ளிட்ட மொத்த செலவுகள் சுமார் 8,800 பில்லியன் ரூபாய் என்று அறிய கிடைக்கிறது. வரி மற்றும் வரியற்ற வருமானமாக 5,000 பில்லியன் ரூபாய் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறென்றால் 3,800 பில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஏற்பட போகிறது. அதற்காக கடன் பெற வேண்டியிருக்கிறது. அதிலே ஒரு பகுதி உள்நாட்டிலும் மற்ற பகுதி வெளிநாட்டிலும் பெறப்படும். அந்த வகையிலே வெளிநாட்டிலே கடன் வாங்கும் போது நிதி ஒதுக்கீடுகளை பெறவும் சர்வதேச நாணய நிதியத்துடனான விரிவான கடன் ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகளை நிறைவேற்றவும் அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்திலே சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசி வரி குறைப்பை மேற்கொள்ள ஆளும் தரப்பால் முடிந்திருக்கிறது. ஆனால் இதே விடயத்தை எதிர்க்கட்சிகள் கூறிய போது, அதாவது தாம் ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசி வரி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்று அவை தெரிவித்த போது, அப்படி நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை குழப்பினால் நாடு மீண்டும் இருண்ட யுகத்துக்கு திரும்ப நேரிடும் என்றும் வரிசை யுகத்துக்கு திரும்ப வேண்டியிருக்கும் என்றும் அரசு தலைவரும் ஆளுந்தரப்பில் உள்ள மற்றவர்களும் பயமுறுத்தினார்கள். இப்போது அவர்களே சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசி வரி குறைப்பை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்திலே IMF எனப்படுகிற சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசி அதன் திட்டம் குறித்து மீளாய்வு செய்வது என்பது சாத்தியமானதே என்பது தெளிவாகி இருக்கிறது. இதன் பிரகாரம் பார்க்கிற போது அரசியலுக்காக மட்டுமே இப்படி செய்வது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும், பாழாக்கும் என்கின்ற பொய்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது இப்போது வெளிப்படையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்போது முக்கியமான 3 தரப்புகள் அல்லது 4 தரப்புகள் இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிடுகின்ற நிலையிலே யார் சொல்வது உண்மை, யார் சொன்னது உண்மை, யார் சொன்னது பொய், யார் சொல்கின்றது பொய், இப்படி பல கேள்விகளை நாங்கள் எழுப்பி அலசி ஆராய்ந்து உண்மையை நாங்களாகவே கண்டுபிடித்து சரியான தரப்புக்கு வாக்களிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடமே இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் செய்வோமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்கள். இதுபோல பல விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு கதிர் 24 நியூஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.